பெஞ்சல் புயல் எதிரொலியால் சென்னை காசிமேட்டில் கடல் கடும் சீற்றத்துடன் காணப்படுகிறது. இது தொடர்பாக களத்திலிருந்து இணைந்திருக்கிறார் செய்தியாளர் பிரகாஷ். பிரகாஷ், வணக்கம். கடல் எந்த அளவுக்கு சீற்றத்தோடு காணப்படுகிறது, அந்த பகுதியில் மழை எந்த அளவுக்கு இருக்க தொடர்பான விவரங்களாம் பதிவு பண்ணலாம் பிரகாஷ். வங்கக்கடலில் உருவாகி இருக்க பெஞ்சல் புயல் காரணமாக தற்போது காசிமேடு கடல் பகுதி சீற்றத்தோடு காணப்படுகிறது. கடல் அலை மிகுந்த ஒரு சீற்றத்தோடு காணப்படக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்க முடிகிறது. வங்கக்கடலில் இன்று பிற்பகல் 2:30 மணி அளவில் பெஞ்சல் புயல் உருவாகி இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. இதன் காரணமாக இன்று நள்ளிரவு முதல் சென்னை நகரில் மழை படிப்படியாக அதிகரிக்கும் எனவும் நாளை கனமழை முதல் அதிகனமழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தற்போது இந்த வானிலை ஆய்வு மையத்தினுடைய எச்சரிக்கையை தொடர்ந்து தற்போதே காசிமேடு கடல் பகுதி சீற்றத்தோடு காணப்படுகிறது. கடல் அலை மிகுந்த ஒரு ஆக்ரோஷத்துடன் காணப்படுகிறது. பொதுவாக இந்த காசிமேடு பகுதியில் கடல் அலையை கடலுடைய அழகை ரசிப்பதற்காக இந்த N4 பகுதி என்று சொல்லக்கூடிய ஓல்டு N4 பகுதி படகுகள் கட்டி வைக்கக்கூடிய N4 பகுதியில் ஒரு சிறு சுற்றுலா தலமாகவே இந்த பகுதியானது பார்க்கப்படுகிறது. ஒளிப்பதிவாளர் காட்டக்கூடிய அந்த காட்சியில் நம்ம பார்க்க முடியும். இந்த பாதை வழியாக பொதுமக்கள் பொதுவாகவே காசிமேடில் கடல் அலையை ரசிப்பதற்காக பொதுமக்கள் அவ்வப்போது வருவது உண்டு. ஆனால் கடல் அலை தற்போது சீற்றமாக இருக்கக்கூடிய காரணத்தினாலே மாவட்ட பேரிடர் மீட்பு படையினர் தற்போது இந்த N4 பகுதியில் முன்கூட்டியே நிறுத்தி வைக்கப்பட்டு அவர்கள் பாதுகாப்புக்காக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்காங்க. பொதுமக்கள் யாருமே உள்ளே அனுமதிக்கப்படவில்லை. பொதுமக்கள் யாருமே உள்ளே செல்லாதபடிக்கு அங்கே நுழைவாயிலும் சரி, அதற்கு அடுத்த ஒரு 100 மீட்டர் தொலைவில் பாதுகாப்பு போடப்பட்டு பொதுமக்கள் யாரும் உள்ளே அனுமதிக்காத வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் மீனவர்கள் அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஐடி கார்டை காண்பித்து அவர்கள் மட்டும் உள்ளே வரலாம். ஏன்னா அவங்களுடைய படகுகள் இங்கே கட்டி வைக்கப்பட்டிருக்கிறது. அதில் ஏதாவது அவர்கள் பாதுகாப்பு கருதி அவர்கள் படகை பார்ப்பதற்கு அவர்களுக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்படுகிறது. மற்றபடி பொதுமக்கள் யாருக்கும் அனுமதி வழங்கப்படவில்லை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.